Hi friends, welcome to TNEB Triple Academy 2021. நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மேட்ரிக்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்ட் 2 இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 2. ஓகே, இதுக்கு போன வீடியோ நம்ம பார்த்தோம்னா டைப் ஆஃப் மேட்ரிக்ஸில் ஒரு 5 டைப் பார்த்தோம். மீன்ஸ் அப் டு ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வரையும் பார்த்தோம். ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் அப்படின்றது என்னென்னா நம்பர் ஆஃப் மீன்ஸ் ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சம் ஆஃப் த பிரின்சிபல் டயக்ராம் எலமெண்ட் அப்படின்னு அது வரையும் நம்ம கடைசி வரையும் பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம இந்த பார்ட் 2ன்றது கண்டினியூஷன். அதுக்கடுத்து வரக்கூடிய கண்டினியூஷன் இது. சரிங்களா? ஓகே, கவனிங்க. Next we can see that rectangular matrix ஆறாவது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸுன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்காது. நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் நத்திங் பட் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ கவனிங்க. நம்பர் ஆஃப் rows is not equal to number of columns. Number of rows is not equal to number of columns is nothing but rectangular matrix. சரிங்களா? சரி. நம்ம ஏழாவது பார்க்க போகிற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா diagonal matrix. What is meant by diagonal matrix? Diagonal matrix ன்றது என்ன அப்படி பார்ப்போம். கவனிங்க. A square matrix square matrix ன்றது என்ன சொன்னேன் நான்? number of rows is equal to number of columns is nothing but square matrix. Square matrix ன்றது என்னது? number of rows is equal to number of columns. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? the square matrix in which all elements are zero except leading diagonal element. leading diagonal element. A square matrix in which all elements are zero
expect leading diagonal element. Okay, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்றது என்னது, நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகே, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா டயகனல் எலமெண்ட்டை தவிர எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக்கன் ஹியர், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஒரு எக்ஸாம்பிள், so we take an example as, so A is equal to, for example, let A matrix is equal to minus 4 2 6, so remaining will be 0. So this will be 3 cross 3 matrix. So number of rows is equal to number of columns is nothing but square matrix. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ கவனிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் விச் ஆல் எலமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ. ஸோ எல்லா எலமெண்ட் ஜீரோவாக இருக்கா? எதை தவிர பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் லீடிங் டயகனல் எலமெண்ட். ஸோ திஸ் இஸ் லீடிங் டயகனல் எலமெண்ட். ஓகே, ஸோ இந்த லீடிங் டயகனல் எலமெண்ட்டை தவிர எல்லாமே ஜீரோவாக இருந்தால் அது என்னது, டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த லீடிங் டயகனல் எலமெண்ட்டை தவிர எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது என்னது, மீன்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸ். நல்லா வச்சுங்க, இந்த லீடிங் டயகனல் எலமெண்ட்டை தவிர எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது என்னது, டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வாங்க. So this is called as, so இது பேர் என்னதுன்னா, ஸோ இது பேர் என்னது, லீடிங் டயகனல் எலமெண்ட். லீடிங் டயகனல் எலமெண்ட். லீடிங் டயகனல் எலமெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாங்க. ஸோ எட்டாவது நம்ம பார்க்க போகிற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் மீன்ஸ், ஓகே, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்ப்போம். A diagonal matrix, a diagonal matrix, a diagonal matrix in which all diagonal element are same. Okay, so scalar matrix அப்படின்றது பார்த்தீங்கன்னா a diagonal matrix in which all diagonal element are same. For example, I have taken here, okay, ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதில் let A matrix A is equal to A என்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த மேட்ரிக்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா a diagonal matrix. ஸோ diagonal matrix எடுத்துக்கிறேன். diagonal matrixன்றது என்னது, diagonal matrixன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ லீடிங் டயகனல் எலமெண்ட்டை தவிர எல்லாமே ஜீரோவாக இருந்தால் அது டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ அதே டயகனல் மேட்ரிக்ஸ் நான் இங்கே எடுத்திருக்கேன். பட் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த லீடிங் டயகனல் எலமெண்ட்ன்றது சேமாக எடுத்துருக்கேன், எல்லா வேல்யூ சேமாக எடுத்திருக்கேன். சரிங்களா? கவனிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 இங்கே 2. ஓகே, ஸோ ரிமைனிங் வில் பி 0. கவனிங்க, இது பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட். ஓகே, ஸோ இந்த 2 2 2 இது மூணு என்னது பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட். ஓகே, இந்த பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட்ன்றது இங்கே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது டயகனல் மேட்ரிக்ஸ். இந்த டயகனல் மேட்ரிக்ஸில்
இந்த பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டயகனல் மேட்ரிக்ஸில் இந்த பிரின்சிபல் எலமெண்ட்டுன்றது பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட்டுன்றது சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகே ஓகே சரி. நெக்ஸ்ட்டு வாங்க. So next one is identity matrix. Identity so identity matrix or we can say that unit matrix. So identity matrix or unit matrix. See here. So what is identity matrix or unit matrix? அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாருங்க. Here so a diagonal element a diagonal matrix, so diagonal matrix in which all diagonal elements are 1. A diagonal matrix in which all diagonal elements are 1. Okay, so எல்லா diagonal elementமே 1 இருந்தா அது unit matrix or identity matrix. So இது பாத்தீங்கன்னா 1 is nothing but is indication of identity matrix. Okay, 1 ன்றது is indication of identity matrix. Okay, இப்போ கவனிங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிள் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to 1 0 0 0 1 0 0 0 1 பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் டயகனல் எலிமெண்ட் எல்லாமே எப்படி இருக்குது? 1 இருக்குது. ஸோ இது பேர் என்னது? ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இது 3x3 மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகே, ஸோ 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ ஓகே, ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ்ன்றது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸில் டயகனல் எலிமெண்ட் எல்லாமே 1 இருந்தால் அது பேர் என்னது? ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகே, நான் வச்சுங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் டயகனல் எலிமெண்ட் எல்லாமே 1 இருந்தால் அது பேர் என்னது? ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகே, நான் வச்சுங்க. ஓகே, இது எப்படி எழுதலாம்னா இந்த மேட்ரிக்ஸை இது எப்படி இந்த ஏவை எப்படி இண்டிகேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஐடென்டி மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே. ஸோ இது 3x3 மேட்ரிக்ஸா, இது ஐடென்டி மேட்ரிக்ஸ், அதனால் ஐயும் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இப்படி எழுதலாம். ஓகே, ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஸோ அதை இண்டிகேஷன் பண்ணுறதுனால ஐன்னு போட்டிருக்கேன் இடத்துல. ஓகே, சரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 10வது. ஓகே, ஸோ 10வது நம்ம டாப்பிக்காக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்
So what is symmetric matrix? The symmetric matrix is nothing but A is equal to A transport is nothing but symmetric matrix. Okay, இப்போ கவனிங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், A is equal to A transport. So symmetric matrix என்றது A is equal to A transport. Okay, இப்போ கவனிங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. ஓகே, உங்களுக்கு ஓகே ஒரு எடுத்துக்காட்டா ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் ஓகே. ஸோ இப்போ A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கும், ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் A H G H G B F C C. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ சாரி பிசின்னு எடுத்துக்குவோம், அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. BCFF அப்போ எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஓகே, இது என்னது 3x3 மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ கவனிங்க, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ டிரான்ஸ்போர்ட் எழுதணும். ஓகே, ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த ஏன்ற மேட்ரிக்ஸில் ரோ காலம்ஸ் நான் அஜ்யூம் பண்ணிக்கிட்டேன். AHG AHB HBF GFCன்றது நம்ம அஜ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ AHG HBF GFCன்ற நம்ம அஜ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ காலம்ஸுக்கும் AHG HBF GFCன்னு நம்ம அஜ்யூம் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இங்கே கவனிங்க, இது நான் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஓகே, டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் what is mean by transport? The transport is something but row வந்து காலமாக எழுதணும், காலமாக வந்து ரோவாக எழுதணும். ஓகே, ஸோ ரோ வந்து காலமாக எழுதணும், காலம் வந்து ரோவாக எழுதணும். ஓகே, இப்போ கவனிங்க, இப்போ இது என்னது ரோ தானே, இது ரோ, அப்போ காலம் எழுத போகிறேன். இந்த இடத்துல காலம் எழுதலாமா, AHG HBFன்றது என்னது ரோ, அப்போ அது காலமாக எழுதணும், அப்போ HBF. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரோ, GFCன்றது என்னது ரோ, இது காலம் எழுத போகிறேன், அப்போ என்ன வரும் GFC. இது என்ன மேட்ரிக்ஸு 3x3 மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். AHG AHG HBF HBF GFC GFC. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், A is equal to A transport. அப்போ இது பேர் என்னது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது பேர் என்னது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, அப்போ இது பேர் என்னது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் symmetric matrix. Okay, so this is called as symmetric matrix. Symmetric matrix is nothing but A is equal to A transport. So அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஓகே, இது லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன், A is equal to A transport தான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வாங்க, இதுக்கு ஒரு நோட் எழுதிக்குங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு ஒரு நோட் அப்படின்ற போட்டு எழுதிக்குங்க. ஸோ நோட்டில் என்ன சொல்ல வரேன்னா, நோட்டில் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு நோட்டில் என்ன சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா, இன் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் the diagonal element can be anything. இதுதான் இருக்கலாம், can be anything. So நோட் போட்டுங்க, in symmetric matrix the diagonal element can be anything. ஸோ diagonal element வந்து இல்லை எது வேணா இருக்கலாம். ஓகே, எது வேணா இருக்கலாம். ஸோ அதுதான் நோட் போட சொன்னீங்களா. ஓகே, in symmetric matrix the diagonal element can be anything. The diagonal element can be anything. Okay, next வாங்க skew symmetric matrix பார்ப்போம். 11 நம்ம பார்க்க போகிறது skew symmetric matrix. 11 பார்க்க போகிறது skew symmetric matrix.
So what is meant by skew symmetric matrix? The skew symmetric matrix is nothing but A transpose is equal to minus A. அப்படின்றது skew symmetric matrix னு சொல்லுவாங்க. Okay. So skew symmetric matrix ன்றது என்னன்னா A transpose is equal to minus A அப்படினு சொல்லுவாங்க. Okay. So A transpose is equal to minus A. So this is called as skew symmetric matrix. So this இது என்னது symmetric matrix என்னது A transpose is equal to A transpose is equal to A and the skew symmetric matrix is nothing but A transpose is equal to minus A. இப்போ கவனிங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் 0 ஓகே 0 A B minus A minus B and 0 0 minus C and C. ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே கவனிங்க A is equal to 0 minus C minus B A B 0 minus C C 0. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் டிரான்ஸ்போர்ட் எடுக்க போகிறேன். ஓகே டிரான்ஸ்போர்ட் எடுத்தால் என்ன வரும் A transpose is equal to என்ன வரும் ரோவை காலம் எழுத போகிறோம். ஸோ இந்த ரோவை காலம் எழுத போகிறேன் 0 minus A minus B. ஸோ இது என்னது ரோவா காலம் எழுத போகிறேன் A 0 minus C. இது என்னது ரோவா இப்போ காலம் எழுதுவோம் B C 0 BC 0. ஓகே இப்போ நம்ம போகிறோன்னா இப்போ மைனஸ் ஏ தான் சொல்லியிருக்கேன் இந்த இதில் மைனஸ் ஏன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மேட்ரிக்ஸை மைனஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 0 A B minus A 0 C minus B minus C 0. Okay, so 0 A B minus A 0 C minus B minus C 0. So minus all multiplication பண்ணிருக்கேன். So we get the answer like this. Okay, so அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் பாருங்க 0 AB A டிரான்ஸ்போர்ட்டும் இந்த மைனஸ் ஏ ஈக்குவலாக இருக்கும் பாருங்க 0 AB இங்கே 0 AB இருக்குது. ஓகே minus A 0 C minus A 0 C. ஓகே நெக்ஸ்ட்டு மைனஸ் பி மைனஸ் 0 மைனஸ் பி மைனஸ் 0. ஓகே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும் A transpose is equal to minus A. We can prove. Yes, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ப்ரூவ் பண்ணிட்டோமா கண்டிப்பாக பண்ணிட்டோம். ஸோ A transpose is equal to minus Aன்றது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா இன்னும் நோட் போட்டுங்க ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை ஒரு நோட் போட்டுங்க என்ன நோட் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ நோட் போட்டுங்க நோட்டில் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ நோட் அப்படி போட்டுங்க ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில். ஓகே ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் நான் நோட் எழுதிக்கிறேன் கவனிங்க இன் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் the diagonal element must be 0. Okay, the diagonal element must be 0. So must be 0 ஆ இருக்கணும். So in skew symmetric matrix the diagonal element என்றது கண்டிப்பா 0 ஆ இருக்கணும். Okay, so அதுதான் diagonal matrix. Okay, so skew symmetric matrixல the diagonal element என்றது 0 ஆ இருந்தா மட்டும்தான் அது பேர் என்னது skew symmetric matrix னு சொல்லுவாங்க. Okay, okay, and last one okay 11 நம்ம பன்னெண்டாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 12th one பன்னெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சிங்குலர் மேட்ரிக்ஸ்.
So what is meant by singular matrix? Singular matrix is another determinant of A is equal to 0. So, okay, singular matrix is nothing but determinant of A is equal to 0. For example, I have taken here determinant of A is equal to 0. So determinant of A is equal to 0 is nothing but what? Singular matrix. For example, I have taken here, for example, so example பார்த்தீங்கன்னா A is equal to 2 1 1 2. So நம்ம இது 2 cross 2 matrix. Okay, so determinant எடுத்தா வரும், determinant of A is equal to வரும் 2 minus 2 2 minus 2 2 minus 2 is equal to 0. அப்போ determinant of A is equal to 0. So இந்த determinant of A வந்து 0 இருந்துச்சுன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. இன்வர்ஸ் cannot exist. ஓகே, இது வந்து நான் இங்கே எழுதுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே, கவனிங்க. இப்போ determinant of A is equal to, okay, determinant of A is equal to 0ன்றதை இங்கே எழுதிக்கிறேன். determinant of A is equal to 0. okay, so determinant of A is equal to 0ன்றது, okay, determinant of A is equal to 0ன்றது singular matrix. இந்த singular matrixல inverse வந்து exist ஆகாது. okay, inverse does not exist. okay, does not exist. So does not exist. So inverse does not exist in singular matrix. For example, non-singular matrix எடுத்துக்கிறேன். Next one is non-singular matrix. அப்படின்றது என்ன பார்ப்போம். Non-singular matrix. So what is meant by non-singular matrix? The non-singular matrix is nothing but determinant of A is not equal to 0. Determinant of A is not equal to 0. For example, I have taken here determinant of A is not equal to 0. Okay, so determinant of A is not equal to 0 is nothing but non-singular matrix. இப்போ for example ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். A is equal to 1 2 3 2. ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், 2 cross 2 மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் 1 2 3 2. ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா determinant of A கண்டுபிடிங்க. determinant of Aன்றது என்ன வரும்? 2 minus 6. 2 minus 6 is equal to என்னது? minus 4. So determinant of A is equal to என்ன வந்திருக்கு? minus 4. That means determinant of A is not equal to 0. Is not equal to 0 means inverse can exist. Inverse can exist. Okay, so inverse வந்து exist ஆகும் இடத்துல. okay, inverse வந்து இடத்துல exist ஆகும். so singular matrix ன்றது என்ன சொன்னேன்? determinant of A is equal to 0. அப்போ என்ன ஆகும்? inverse வந்து exist ஆகாது. ஸோ அதே மாதிரி நான் சிங்கிள் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? determinant of A is not equal to 0 இருந்தால் அந்த இடத்துல இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, இதுதான் நான் சிங்கிள் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அப் டு 12 டாபிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, 12 டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ட் 3 நம்ம கண்டினியூ பண்ணிக்குவோம். இது வந்து பார்ட் 2. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ பார்ட் 3ல வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை முடிச்சக்கப்புறம் நம்ம வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ், சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வந்து கண்டினியூ பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.